நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம். டியூப் லீடர் பக்கத்தினூடாக ஒரு அழகிய வேளையிலே மாலை பொழுதிலே மப்பும் மந்தாரமுமாக இருக்கின்ற ஒரு பொழுதிலே மழைக்கான காரணிகள் ஏராளமாக தென்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அழகிய சூழலிலே நாங்கள் உங்களுக்காக இந்த வீடியோவை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எப்போதுமே அம்பாறை மாவட்டம் என்று சொல்லுகின்ற போது இயற்கைகள் நிரம்பிய இடம், கிழக்கு மாகாணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இடங்களில் அம்பாறை மாவட்டம் மிக பிரதானமான இடத்தை வகித்து நிற்கின்றது. அந்த அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்தினுடைய இந்த வாழ்வாதாரத்திலே எப்போதுமே வயல்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நிந்தவூர் பிரதான வீதியால் வருகின்ற போது அல்லிமுல்லை சந்தியிலே இருந்து நொண்டிச்சேனை என்கின்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நொண்டிச்சேனை இடத்திலே ஏராளமான வயல் காணிகள் இருக்கிறது. எத்தனையோ அழகை தருகின்றது. ஆங்காங்கே காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்ற, காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ பறவைகளின் அந்த ஒலிகளை, அந்த இசைகளை நாங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். வாய்க்கால் வழியே தண்ணீர்கள் இப்போது சென்று கொண்டிருக்கின்றது. இப்படி நாங்கள் இயற்கையை ரசிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த இயற்கை எந்த அளவுக்கு நமது அந்த மனக்கண்ணிலே, நமது கண்களிலே ஒரு அழகை, ஒரு நயத்தை அது வழங்குகின்றதோ, அந்த வழங்குதலுக்குரிய மிக பிரதானமான ஒரு இடமாக இந்த அல்லிமுல்லை என்கின்ற இடம், நொண்டிச்சேனை என்கின்ற இடம் இருக்கின்றது. இந்த நொண்டிச்சேனை என்கின்ற இடத்தில் தான் நாங்கள் வந்து நின்று கொண்டு உங்களுக்காக இந்த வீடியோவை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மிக அழகிய ஒரு இடம், வசந்தமான இடம், தென்றல் வீசி கொண்டிருக்கின்றது. பொதுவாக மழைக்கான காரணிகள் தென்பட்டு கொண்டிருக்கின்றது. மழை மேகங்கள் கருத்திருக்கிறது. மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த கருத்திருக்கின்ற அந்த வான் பரப்பிலே சின்ன சின்ன குருவிகளும் சின்ன சின்ன பறவைகளும் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த பறவைகள் தருகின்ற இசை கோலங்கள், இசை கோர்வைகள் எத்தனையோ அழகை தருகின்றது. இப்படி ஒரு ரம்யமிக்க இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நொண்டிச்சேனை என்கின்ற இடத்திலே ஒரு இடம் இருக்கின்றது. அதாவது ஒரு ஹட் அடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் முந்திய நமது முன்னோர்கள் பயன்படுத்தி கொள்கின்ற அந்த வார்த்தை வழக்கிலே நாங்கள் சொல்ல போனால் குடில் என்று சொல்லுவார்கள். அந்த குடில் என்று சொல்லுகின்ற போது நமது முன்னோர்கள் அந்த குடிலுக்குள் இருந்து கொண்டு வாழுகின்ற அந்த வாழ்க்கை என்பது மிக அழகான வாழ்க்கை. அவர்கள் சமைக்கின்ற சமையல் என்பது மிகவும் ரசமான சமையல். எப்போதுமே நாக்கிலே அந்த சமையல் படுகின்ற போது அதனுடைய சுவை, அதனுடைய மனம் என்பது தனி ரகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றி வந்தவர்கள் நாங்கள். அந்த அடிப்படையிலே தான் இங்கே வருகின்ற போது இந்த ஹட்டிலே அவ்வாறான நாங்கள் ரசித்த அந்த விடயங்கள் இடம்பெறுவதைக் கண்டு நாங்கள் வியந்து நிற்கின்றோம். பொதுவாக இங்கே வருகை தருகின்ற போது ஒரு கப் தேயிலை குடிக்க முடிந்தது. அங்கே அவர்கள் சமையல் வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமையல் வேலைகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு 25 வருடங்களுக்கு முதல் நமது பெற்றோர்கள், நமது முன்னோர்கள் பயன்படுத்தி கொண்ட அந்த முறைகள், சமையலுக்கு தேவையான அந்த முறைகளை அவர்கள் இப்போதும் பயன்படுத்தி கொண்டிருப்பது ஒரு வியப்பாக இருக்கின்றது. இன்றைய தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான காட்சியாக அது அமையும். இப்படிப்பட்ட ஒரு அழகிய இடம் இந்த அல்லிமுல்லைக்குள்ளால் வருகின்ற போது அங்காலே மல்கமட்டி இருக்கின்றது. இப்படி நிந்தவூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட இந்த பிரதேச எல்லைக்குள் மிக அழகிய இடங்கள் இருக்கின்றது. இந்த இடங்களை பார்வையிடுவதற்கு எப்போதுமே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது வந்து வாருங்கள். நொண்டிச்சேனை என்கின்ற இடம், அல்லிமுல்லை சந்தையிலே இருந்து வருகின்ற போது நொண்டிச்சேனை என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு வந்து இந்த இயற்கையை ரசியுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்திக்கின்றேன். டியூப் லீடர் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.